இனிமேல் நானும் சொல்றேனே, அவரை விட டிவிகே தலைவரை விட 100 மடங்கு பெஸ்டா நானும் பேச முடியும். இப்ப நானும் வாக்குறுதிகள் கொடுக்க முடியும். வாக்குறுதிகள் மட்டும் மக்கள் மத்தியில நம்பிக்கையை பெருமானம் பெறாது. இவங்க நிரூபிச்சவங்க பேசினா வேறு, நிரூபிக்க போறவங்க பேசும்போது அதுக்கு கால அவகாசம் தேவை, களப்பணி தேவை. நான் எதுவுமே நடக்காதுன்னா நான் நெகட்டிவா சொல்ல விரும்பல. நிச்சயமா நடக்கும், களம் காணுங்க. அதுக்கான கால அவகாசம் மக்கள் மத்தியில கண்டிப்பாக இவங்க வந்தாங்கன்னா நல்லது நடக்குங்கிற ஒரு சின்ன அபிப்பிராயத்தை உருவாக்குங்க. அதை விட்டுட்டு ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறைக்கு வந்தவங்களுக்கே அந்த ஆசை இருக்கும்போது, இதே துறையில கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு மேல 50 வருஷத்துக்கிட்ட இருந்துட்டு, கிட்டத்தட்ட அவரெல்லாம் 20 வயசுக்கிட்ட அரசியலுக்கு வந்தவர், இன்னைக்கு 50 ஆண்டை கடந்துட்டாங்க. 50 ஆண்டு காலமாக அரசியலுக்குள்ள இருந்து சின்ன பதவியிலேருந்து மேல 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 வந்து ஒரு பெரிய பதவிக்கு வந்து அதுலயும் முதல்வரா இருந்துட்டு போனவருக்கு போய் பதவி வெறியான்னு ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, இதை நான் வந்து நிச்சயமாகவே இந்த கேள்வியை வந்து மக்கள் மத்தியில கொண்டுட்டு போய் சேருங்க. அதுக்கு பேர் பதவி வெறி இல்ல, மக்கள் மீது உள்ள பாசம்.